ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் ஸ்மாலர் than the current numbers அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல என்ன பார்த்தோம், மிஸ்ஸிங் நம்பர் வந்துட்டு கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நம்பருக்கு வந்துட்டு கரண்ட் நம்பருக்கு வந்து விட லைக் எத்தனை நம்பர் வந்துட்டு ஸ்மாலா இருக்கு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க லிஸ்ட் இருக்கு பாருங்க, 8 இருக்கு. ஸோ 8ஓட எத்தனை நம்பர் ஸ்மாலா இருக்கு இந்த லிஸ்ட்ல? 1 2 3 4. ஸோ 4 எனக்கு ஆட் ஆயிடு. அதுக்கப்புறம் 1 1ஓட எத்தனை நம்பர் ஸ்மாலா இருக்கு? ஒரு நம்பர் ஸ்மாலா இல்ல, 0. ஸோ 2ஓட எத்தனை நம்பர் ஸ்மாலா இருக்கு? 1. மறுபடியும் 2 தான் இருக்கு, அதோட இதுவும் 1 வந்துடும். அப்புறமா 3ஓட எத்தனை நம்பர் ஸ்மாலா இருக்கு? 1 2 3 மூணு நம்பர் இருக்கு. ஸோ நான் 3ன்னு சொல்லிட்டு நான் இந்த அவுட்புட் அரே வந்துட்டு லைக் அவுட்புட் வந்துட்டு லிஸ்டா வந்துட்டு நான் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ரெண்டு அப்ரோச் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓ என் ஸ்கொயர் அப்ரோச் பார்க்கலாம். ஓ என் ஸ்கொயர் அப்ரோச்னா வந்துட்டு விச் இஸ் நத்திங் வித் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு சொல்யூஷன் வந்துடும். இதோட ஐடியா பார்த்தீங்கன்னா, மேனுவலா வந்துட்டு கோ த்ரூயிங் த ஹோல் ப்ராசஸ். லைக் எப்படி சொல்ல, இப்போ வந்துட்டு நான் ரெண்டு லூப் போடுவேன். இப்போ வந்துட்டு 8 1 2 2 3ன்னு இருக்குன்னா, நான் ஓஎன் ஸ்கொயர் அப்ரோச் படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ லூப் வந்துட்டு இங்க மட்டும்தான் இருக்கும், இது ஐ. ஜே லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இங்க ஐ ரன் ஆகுறதுக்குள்ள ஜே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கும், அப்புறம் இங்க பார்க்கும், அப்புறம் இங்க பார்க்கும், அப்புறம் இங்க பார்க்கும், அப்புறம் இங்க பார்க்கும். எல்லாத்தையும் அந்த 5 வாட்டி பார்த்துட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐயே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி எனக்கு 5 வாட்டி பார்க்கும்போது நான் வந்துட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த கவுண்ட் வந்துட்டு நான் ஒரு ஒரு வாட்டி ஐ லூப் இருக்கும்போது நான் அந்த ஐ லூப்ல வந்துட்டு நான் அப்பன் பண்ணிட்டேன்னா எனக்கு வேல்யூ வந்துடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 4 0 1 1 3ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கோட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. நான் கோட் காட்டுறேன். ஓகே. ஸோ இதுதான் கைஸ் கோடு. ஸோ கோட் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் ஃபார் ஐன் ரேஞ்ச் ஆஃப் லின் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5 நம்பர் இருக்கு. ஸோ 5 நம்பர் 0 to 4 வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். கவுண்ட் வந்துட்டு 0ன்னு சொல்லிட்டு இங்க இனிஷியலைஸ் பண்ணிடுவேன். ஏன் இங்க கவுண்ட் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணேன்னா, ஒரு ஒரு வாட்டி லூப் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு வாட்டி வந்துட்டு கவுண்ட் 0வா இருந்தால் தான் எனக்கு லைக் ஒரு ஒரு எலிமெண்டோட அந்த கவுண்ட் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். லைக் எவ்வளவு நம்பர்ஸ் கிரேட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் எனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இங்க கவுண்ட் இங்கே போட்டு வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ பேசிக்கலி என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு 8 1 2 2 3 இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ வந்துட்டு வெறும் 8 மட்டும்தான் ரன் ஆகும். லைக் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும் 8 மட்டும் தான் ரன் ஆகும். ஆனால் ஜே வந்துட்டு என்ன ஆகும்? 8 பார்க்கும், 1 பார்க்கும், 2 பார்க்கும், 2 பார்க்கும், 3 பார்க்கும். ஸோ எல்லாமே அந்த 5 எலிமெண்ட்டுமே வந்துட்டு ஜே பார்க்கும் ஒரு லூப்புக்கு. மறுபடியும் வந்துட்டு ஐ வந்துட்டு என்ன ஆகும், ஐ 8ல இருந்து 1ஆ மாறும். 1ஆ மாறும்போது மறுபடியும் ஜே என்ன ஆகும், மறுபடியும் ஃபுல் லூப் பார்க்கும். 8 1 2 2 3. ஸோ அப்போ எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ கிரேட்டர் தென் நம்ஸ் ஆஃப் ஜேன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன்னா, ஸோ நான் அப்படி கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரு நம்பரையும் கம்பேர் பண்ணிட்டு லைக் இப்போ 8 வந்துட்டு பாருங்க, 8 கிரேட்டர் தென் 8 ஃபால்ஸ், 8 கிரேட்டர் தென் 1 ட்ரூ, +1 கவுண்ட் ஆட் பண்ணிக்கோ. அப்புறம் 8 கிரேட்டர் தென் 2, ஆமா உண்மை, ஸோ +1, மறுபடியும் 2 +1, மறுபடியும் 3 +1. ஸோ எனக்கோட என்ன ஆன்சர் இருக்கு, 4 இருக்கு. ஸோ இந்த 4 வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஆஹ் ஒரே நிமிஷம் guys. இங்க இன்னொரு கோடு இருக்கு. ஆ இந்த 4 வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், அந்த ஏங்கிற எம்டி லிஸ்ட் இருக்குல்ல அதுல நான் வந்துட்டு அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு எனக்கு அந்த ஐயோட இதுல பாருங்க, இந்த சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஐ லூப் குள்ள இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன ஆகுது, இப்போ வந்துட்டு நான் 4ங்கிறது வந்துட்டு எனக்கு லிஸ்ட்ல வந்துட்டு ஆட் ஆயிடுது. அடுத்த வாட்டி பாருங்க, இப்போ எனக்கு ஐ 1 ஆயிடுச்சு. 1 கம்பேர் பண்ணுங்க. நோ கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபை, நாட் சாட்டிஸ்ஃபை, நாட் சாட்டிஸ்ஃபை, நாட் சாட்டிஸ்ஃபை, நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு எலிமெண்ட்டும் இல்லை. ஸோ கவுண்ட் ரிமைன் 0. அந்த 0வை நான் அப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் வந்துட்டு ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கா செக் பண்ணும். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கா செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, அரே வந்துட்டு பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஃபுல்லா ரன் ஆகுது, செகண்ட் ஒரு வாட்டி ஃபுல்லா ரன் ஆகுது. ஸோ வந்துட்டு பேசிக்கலி எனக்கு மறுபடியும் மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கனால டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகும். இட் மேக்ஸ் த ப்ரோக்ராம் வெரி ஸ்லோ. ஸோ இட்ஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஓ என் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்துட்டு வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ ஆர் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ஸ்ட் கேஸ்னா என்ன, ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னா என்ன, டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், டைம் காம்ப்ளெக்சிட்டி எதுக்குன்னு. ஏன் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா லைக்
இப்போ பேசிக்கா நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க. இப்போ கம்பெனி ஷார்ட் லிஸ்டிங்லாம் வந்துட்டு ரொம்பவே மோசமா வச்சிருக்காங்க. ஏன்னா லைக் உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அதுலயும் வந்துட்டு நீங்க ரொம்ப எப்படி எதிர்பார்க்குறாங்க, லைக் ரொம்பவே வந்துட்டு பக்காவா பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது மாரி டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சொல்ல, லைக் ஸ்டாண்ட் அலோனா தெரியணும் அப்படின்னா, திஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி மேக்ஸ் மோர் வேல்யூபிள் டு யுவர் இன்டர்வியூ. ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ வந்துட்டு நீங்க இப்போ நீங்களும் வந்துட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்றீங்க. இன்னொருத்தனே இந்த கொஸ்டின் சால்வ் பண்றான். ஆனா நீங்க வந்துட்டு எனக்கு என்ன ஒரு சே லைக் நீங்க ஒரு 0 ms வந்துட்டு நீங்க 0 millisecondல நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க. இன்னொருத்தன் வந்துட்டு எனக்கு 25 millisecondல வந்துட்டு சால்வ் பண்ணிருக்கான். ஸோ யாருக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான்? 0 millisecond சால்வ் பண்ணா தானே மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வந்துட்டு இன்னொரு அப்ரோச் பார்க்கலாம். இது வந்துட்டு ஓஎன் ஸ்கொயர் அப்ரோச். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற அப்ரோச் வந்து பாத்தீங்கன்னா ஓ லாக் என் அப்ரோச். ஐ மீன் ஓ என் லாக் என் அப்ரோச். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் சினாரியோ. பெஸ்ட் சினாரியோனா என்ன? இந்த கொஸ்டினுக்கு அந்த சினாரியோ தான் பெஸ்டான சொல்யூஷன். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க பாருங்க, இது வந்துட்டு எனக்கு 0 millisecondல ரன் ஆயிருக்கு. அது 155 milliseconds இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது this is what matters. So okay, let's get into the solution. டன். ஸோ இப்போ இந்த சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ண போறேன். அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணனா எனக்கு வந்துட்டு ஒரு லூப்லயே முடிச்சிடலாம், ஷார்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். என்னடா டிக்ஷனரி, எப்படிடா ஷார்ட் பண்றது, ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ பாருங்க, புரியும். ஸோ வந்துட்டு பேசிக்கா என்ன பண்றேன், ஆஷ் மேப்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ஷனரி இஸ் நத்திங் பட் ஆஷ் மேப். நான் ஆஷ் மேப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க கொடுத்துருக்க அரேஸ் வந்துட்டு எனக்கு டூப்ளிகேட்ஸா இருக்கா? ஸோ அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்காக சார்ட்டட் ஆஃப், ஐ மீன் டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணல ஆக்சுவலி. நான் வந்துட்டு சார்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் லைனா சார்ட் பண்ணி வச்சுன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஆர்டர் தெரியும். நான் அந்த ஆர்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எனக்கு கம்பேர் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 1 2 2 3 8 அப்படி இருக்குன்னு வைங்களேன். ஐ எம் சோ சாரி. ஸோ இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதோட இண்டெக்ஸ் என்ன? ஜீரோவா? இதோட இண்டெக்ஸ் என்ன? ஒன்னா? இது டூப்ளிகேட்டா இருக்கு, அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதோட இண்டெக்ஸ் என்ன வந்துடும் அப்போ பேசிக்கா? ஓகே வெயிட். ஆ 3 தான் வரும். ஸோ இதோட இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு 2 இருக்கும். இதோட இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன? 4 இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து பாருங்க, அதோட இண்டெக்ஸ் வச்சு என்னால அதோட கவுண்ட் சொல்ல முடியுமா? இதுதான் நம்மளோட பேசிக் ஐடியா. இதுல புரியலன்னா நான் அப்படியே அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும் பாருங்க. ஸோ வந்துட்டு நான் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் லைக் ஆர்டரா அடுக்கி வச்சுக்கிறேன். 1 2 2 3 8ன்னு வந்துடும். 1 2 2 3 8ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இங்க நான் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஷார்ட்டட் அரே. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஷார்ட்டட் அரே. ஸோ எனக்கு இந்த அரே பொறுத்த வரைக்கும் இந்த அரேவை வச்சு நான் அந்த லூப் ரன் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, இஃப் சார்ட்டட் அரே ஆஃப் ஐ, சார்ட்டட் அரே ஆஃப் ஐனா இந்த ஒரு ஒரு எலிமெண்ட்டும் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? ஒன்னு. நாட் இன் ஆஷ் மேப். இப்போ ஆஷ் மேப் வந்து எனக்கு என்ன இருக்கு? எம்டியா இருக்கு. ஸோ அந்த எம்டியா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணல, லைக் லைக் அந்த எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு அந்த ஆஷ் மேப்ல இல்ல அப்படின்னா எனக்கு கீ வேல்யூ பேரை வந்துட்டு கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். கீ வேல்யூ பேர் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த டிக்ஷனரியோட வேரியபிள் என்ன போட்டிருக்கீங்களோ அது, அண்ட் உள்ள என்ன கீ வேணுமோ அது வந்துட்டு நீங்க ஒரு லிஸ்ட் பிராக்கெட்ல போட்டுட்டு அது போடணும். அண்ட் ஆல்சோ வேல்யூ வந்துட்டு ஈக்குவல் டுக்கு அப்புறமா வரும். ஸோ பேசிக்கா எனக்கு இது எப்படி ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா, ஒன் இங்க ஆட் ஆயிடும். அதோட ஐ மீன் ஒரே நிமிஷம். யா. ஸோ வந்துட்டு ஒன் எனக்கு இங்க ஆட் ஆகும். அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு எனக்கு இங்க ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் கீ, இதுதான் வேல்யூ. ஸோ அடுத்து வந்துட்டு பாருங்க, டூ. டூ நாட் அண்ட் ஆஷ் மேப்பா? டூல எனக்கு டூன்னு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? இல்ல. ஸோ வந்துட்டு டூ ஆட் ஆகுது. ஒன்னு அதோட இண்டெக்ஸ் வந்துட்டு ஆட் ஆகுது. அப்புறமா வந்துட்டு மறுபடியும் டூ இருக்கு. ஸோ டூ இன் ஆஷ் மேப். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறமா வந்துட்டு த்ரீ. த்ரீ இருக்கா? இல்ல. அதோட இண்டெக்ஸ் என்ன? த்ரீ. அவ்வளவுதான். அப்புறம் எயிட் என்ன இருக்கு? எயிட் இருக்கு ஆஷ் மேப்ல? இல்ல. அதோட இண்டெக்ஸ் என்ன? ஃபோர். ஸோ ஃபோர். சூப்பரா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னோட டிக்ஷனரி நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம டிக்ஷனரியில கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஆனா அவன் அவுட்புட் எப்படி கேட்கறான்? லிஸ்ட்ல கேட்கறான். அதுக்கு என்ன பண்றான் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபார் நம்பர் இன் நம்ஸ் அப்படின்னா லைக் எப்படி சொல்ல, இப்போ இந்த நம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அரே இருக்கு. ஒரு ஒரு எலிமெண்ட்டும் வந்துட்டு நம்ம இதோட லூப் போட போறோம். ஸோ எப்படி போடலாம்? ஃபார் என் இன் நம்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ அந்த நம்ஸ் படி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எனக்கு என்ன இருக்கு? எயிட் இருக்கு. ரிசல்ட் டாட் அப் அண்ட் ஆஷ் மேப் ஆஃப் நம். ஸோ என்னோட இந்த எயிட்டோட வேல்யூ வந்துட்டு நான் கேட்கறேன். எப்படி கேட்கறேன்? ஆஷ் மேப் ஆஃப் நம். ஆஷ் மேப் ஆஃப் நம்னா
லைக் இப்போ இந்த 8 இருக்கு. ஹேஷ் மேப்புங்கிறது வந்துட்டு என்னோட டிக்ஷனரி, இங்க இருக்க டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில வந்துட்டு இந்த 8ஓட வேல்யூ எடுத்து கொடு. ஸோ ஹேஷ் மேப் ஆஃப் 8னா நான் இந்த வேல்யூ, இது வேல்யூ வச்சு இந்த வேல்யூ வந்துட்டு கால் பண்ணேன். கால் பண்ணனா அதோட லைக் வேல்யூல என்ன இருக்கு, 4 இருக்கு. ஸோ எனக்கு 4 வந்துரும். லிஸ்ட்டுக்குள்ள அப் அண்ட் ஆகுது. அப்புறமா வந்துட்டு ஒன்னு எங்க இருக்கு, இங்க இருக்கு. அதோட வேல்யூ என்ன, 0. ஸோ 0 வந்துட்டு ஆட் ஆகுது. அப்புறம் என்ன, 2 இருக்கு. 2 என்ன இருக்கு, அதோட வேல்யூ என்ன, 1. ஸோ எனக்கு 1 ஆட் ஆகு. மறுபடியும் வந்துட்டு 2 இருக்கு. 2ஓட வேல்யூ என்ன, மறுபடி அதே இது 1 தான் இருக்கு. ஸோ இங்க ஏன் 2 வராதுன்னா, டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாதனால இந்த இந்த 2 வந்துட்டு எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா எனக்கு 1, 2, 3, 8 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா என்ன இருக்கு, 3 இருக்கு. ஸோ 3ஓட வேல்யூ என்ன, 3 தான். ஸோ எனக்கு 3 வந்துரு. ஸோ பாத்தீங்களா, இந்த ஆன்சரும் சேமா இருக்கா? கொஸ்டின் புரிஞ்சுச்சா? ஓகே. புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் அண்ட் அகைன், see you in the next video. மை இங்கிலீஷ் கேவலமா இருக்கு, எனக்கே புரியுது. அது வரைக்கும் பை பை.